இந்த திங்கக்கிழமை நாளில் நம்ம பழனி ஆண்டவனாவை இப்படி வழிபாடு பண்ணால் இந்த மாதிரி பலன்லாம் கிடைக்கும். இந்த தசாபுத்தி காலத்தில் இந்த மாதிரி வழிபாடு பண்ணால் உண்மையான ஆசீர்வாதம் கிடைக்கும். வணக்க மக்களே, நம்ம பழனி பாலா. சந்திர திசையில் செவ்வாய் புத்தி நடக்கிறவங்களுக்கும் செவ்வாய் திசையில் சந்திர புத்தி நடக்கிறவங்களுக்கும் இப்போ சொல்கிற பரிகாரம் 100% வேலை செய்யும். சந்திர திசையில் செவ்வாய் புத்தி நடக்கும்போது புத்திநாதன் செவ்வாய் பகவான் ஆட்சி உச்சம் பெற்று நட்பு பெற்றால இல்லைன்னா சுபகரங்களுடைய பார்வை பெற்றாலும் சரி, விஷயமா புதுசா நல்லது நடக்கும். புது தொழில் தொடங்கலாம், புது நண்பர்கள் உருவாகும், புது உறவுகள் உருவாகும், குழந்தை போற திருமணம் நடக்கும். அதே புத்திநாதன் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்றால் உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மனசு நிம்மதி இல்லாம இருக்கிறது, பிபி, சுகரு, நிறைய விஷயம் பாதிப்பு ஏற்படும். மனசுக்கும் உடம்புக்கும் கெடுதல் ஏற்படக்கூடிய காலகட்டம். இதுல இருந்து மீள்றதுக்கு வழி இருக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி செவ்வாய் திசையில சந்திர புத்தி ஓடும்போது புத்திநாதன் சந்திர பகவான் ஆட்சி உச்சம் பெற்றாலும் இல்லைன்னா ஜனன லக்கணத்துக்கு 6, 8, 12 இருந்தாலும் பல விதமான நன்மை கிடைக்குங்க. தொட்டதெல்லாம் தொடங்க எல்லாமே நல்லது நடக்கும். இவ்வளவு ஏன் குழந்தை பிறக்காதவங்களும் குழந்தை பிறக்கும். சொத்து சுகம், வீடு வாசல், பேரு புகழ், செல்வாக ராஜாவா வாழ்வான். அதே சந்திர பகவான் புத்திநாதனாகிய சந்திர பகவான் பகைமையான இடத்துல இருந்தாலும், இந்த பாவகரங்கள் சம்மந்தப்பட்டாலும், இல்லை நீச்சம் பெற்றிருந்தாலும் மன நிம்மதி இல்லாம வறுமையும் தரித்திரமோ மன கஷ்டமும் உண்டாகும். எவ்வளவு உயர்ந்த நிலை இருந்தாலும் ரொம்ப கீழ்நிலைக்கு வந்துருவாங்க. இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய காலங்களில் திங்கக்கிழமை நாளில் பழனி ஆண்டவனாவை திரு ஆவினன்குடி பழனி ஆண்டவனை காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, நைட் 8 to 9 இந்த நேரங்களில் அர்ச்சனை பண்ணி வழிபடும் போது கஷ்டங்கள் இருந்து மீளலாம். அர்ச்சனைக்கு உண்டான சாமானங்க, பூஜை பொருட்கள், ரோஜா பூ மாலை இல்லைனாக்கில் ஒரு செவ்வரளி மாலை. இந்த கஷ்டப்படக்கூடிய நபருக்கு என்ன வயசு, அந்த வயசுக்கு உண்டான விளக்குகள், தீபத்திரி போடணும், தீபம் ஏற்றணும், வெள்ளை திரியில நெய் தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு சாமி கிட்ட போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு இப்போ சொல்ற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். சந்திர திசையில செவ்வாய் புத்தி நடந்தாலும் சரி, செவ்வாய் திசையில சந்திர புத்தி நடந்தாலும் சரி, 7 மாசம் டிராவல் ஆகும். நீங்க கோயில 7 முறை சுத்தி வளம் வரணும். 7 முறை சுத்தி வளம் வந்து அந்த கொடி மரத்தடியில ஒரு 7 நிமிஷமாச்சும் உட்காந்து எந்திரிக்கணும். முழு மனசோட உங்க வேண்டுதல் பிரார்த்தனையை கான்சென்ட்ரேட் மனசு ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணி 7 நிமிஷம் தியானம் பண்ணி எந்திரிக்கணும். இப்படி செஞ்ச பல 100 மடங்கு கோடி மடங்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த விஷயம் என்ன நம்பி வந்த உங்களை மாதிரி மக்களுக்கு, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சொல்லி ரிசல்ட் கொடுத்த பரிகாரம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க, பலன் கிடைக்கும். அதே போல உங்களுக்கு எடுத்த காரியம்லாம் தடையாவோ முடக்கமாக இருந்தாக்கல தசாவட்டை பயன்படுத்தி பாருங்க. அந்த பிரச்சனை தடை முடக்கத்துல இருந்து மீண்டு வருவீங்க. இந்த பிரச்சனை எப்படி உருவாச்சு, ஏன் உருவாச்சுன்னு உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி ரிசல்ட் கிடைக்கும். இதே போல நீங்க இருக்கிற இடம் அழகா இருக்கணும் அப்படின்னாக்கல, லட்சுமி கலாட்சி வேணும்னாக்கல ஸ்கிரீன்ல தெரியுற ரூம் ஸ்ப்ரே வாங்கி பயன்படுத்தி பாருங்க. இது வசிய மூலிகையால் தயாரிப்பட்டது. லட்சுமி கலாட்சி கொடுக்கும், பண வரவை கொடுக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச நறுமணத்தை கொடுக்கும், இதுதான் சோம்பல் கஷ்டங்களை நீக்கும், வீடு நறுமணத்தை கொடுக்கும், நல்ல எண்ணங்களை கொடுக்கும். எண்ணம் நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. ரிச் பவர்ஃபுல் பர்சனா மாறுங்க. இந்த விஷயம் பிடிச்சிருந்தா நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.